வேறு எதுவும் ஸ்டாஃப் என்னை சர்ப்ரைஸ் பண்ணலாம் கூப்பிடல. 2 பேரும் ஒரே காலேஜ், அங்கே நல்லது மட்டுமே சொல்லுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலி அர்ச்சனா மேம் அண்ட் பிரதீப் எல்லாத்தையும் சம்மப் பண்ணிட்டாங்க. எல்லோரும் இண்டிவிஜுவலாக தேங்க் பண்ணிட்டாங்க அண்ட் எவ்ரி திங். அண்ட் உங்கள் எல்லாருக்குமே டைம் ஆகுது, பசிக்குது, எல்லாமே எனக்கு புரியுது. பட் இந்த படத்துக்கு இந்த மீட்டுக்கு வந்து ஆக்சுவலாக அமைச்சு கொடுத்த ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். ஆக்சுவலாக இவங்க வராங்க, அவங்க வராங்க, சீஃப் கெஸ்ட்டாக அப்படின்னு நிறையா பார்த்தேன், புதுசாக இருந்தது. ஆக்சுவலாக இந்த மேடையோட சீஃப் கெஸ்ட் வந்துட்டு இந்த படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ, அவங்களோட ஃபேமிலி, நீங்கள் எல்லாரும் தான். ஸோ நீங்கள் தான் இந்த படத்தோட சீஃப் கெஸ்ட், இந்த டேயோட சீஃப் கெஸ்ட், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் வாஸ் த பிளான் ஆக்சுவலி. தட் இஸ் வாட் வி டிசைடட் டுகெதர் அஸ் எ டீம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன் ஒரு பெரிய பொருள் செலவில் ஒரு டைரக்டர் கரெக்டான பட்ஜெட்டில் சொன்ன டைமில் சொன்ன டேட்டில் படத்தை முடிச்சு கொடுத்தா, அந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி, படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி அடுத்த படத்தை கமிட் பண்ணி அந்த அடுத்த படத்துக்கும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்து ஏஜிஎஸ் 26, 27 ரெண்டுத்தையுமே எனக்கு அமைச்சு கொடுத்த ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கல்பாதி அபுரம் சார், அர்ச்சனா மேம் அண்ட் ஐஸ்வர்யா மேம் அண்ட் இபி வெங்கட்மாணிக்கம் சார், இவங்க எல்லாருக்குமே நன்றி. எனக்கு இவங்க கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஜென்யூனாகவே அர்ச்சனா மேம் கிட்ட ஒரு சிஸ்டராக இருக்க மாதிரி இருந்தது, ஒரு பயம் ஒன்று இருந்தது. அண்ட் ஐஸ்வர்யா இஸ் மோர் லைக் அ ஃப்ரெண்டா, ஜாலியாக அவங்களை போய் கலாய்க்க கூட செய்கிறேன். எனக்கு ரொம்ப லைக் கொஞ்சம் லைக் உரிமை அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேம், அதான் எல்லாருமே நிறைய பேசிட்டீங்க, அதனால தேங்க்யூ இஸ் த வேர்ட். பட் த பிக்கெஸ்ட் வேர்ட் என்ன சொல்கிறது, ஒருத்தர் ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தில் சொல்லலாம்னா ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லலாம். நீங்கள் எனக்கு அந்த ட்ரஸ்ட்டே மேலே வச்சதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச், ஐ மீன் ஃப்ரம் ஹார்ட். அண்ட் கைடு, உங்களை பற்றி நான் எல்லா இன்டர்வியூலையும் சொல்லிட்டேன். அனுபமா, உங்களை பற்றி நான் எல்லா இன்டர்வியூலையும் சொல்லிட்டேன். ஸோ நான் யாரை பற்றிலாம் சொல்லலையோ அவங்கள பற்றி கொஞ்சம் நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விக்னேஸ்வரன் ப்ரோ, இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் யூஆர் அ ஃப்ரெண்ட். அண்ட் உங்கள் கூட பேசினாவே ஜாலியாக இருக்குது. அது உங்களோட சில நீங்கள் பேசுகிற விதமே ரொம்ப எனக்கு பிரதீப் 2 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அழகாக அந்த ரைஸ் ஆஃப் த டிராகன் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ஓவராக ஹீரோவை ஓவர்டூ பண்ணுற மாதிரியும் இருக்கக்கூடாது. அட் த சேம் டைம் கண்டென்ட்டும் பேசணும். அட் த சேம் டைம் பிரதீப் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் அடுத்த வாட்டி ஸ்டேஜில் வரும்போது இந்த பாட்டு தான் பாடணும் அப்படின்ற ஒரு இதோட எல்லாத்தையுமே அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப அழகாக இருந்தது. அந்த மெயினாக எனக்கு ரொம்ப சேம் தான், எனக்கு ஆரம்பிக்கும் இடம் தெரியாது, பேர ஊரை கற்று ஒரு நாள் பயங்கரம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்சோ வித் வழித்துணை. அதோட ரொம்ப அழகான விஷயம் என்னென்னா, வழித்துணையில் வந்துட்டு அந்த வேர்டை காயின் பண்ணது ஸ்கோசேஷா, பட் மொத்த லிரிக்ஸ் எழுதுனது விக்னேஸ்வரன். பட் அந்த வேர்டுக்காக அவர் பேரையும் கூட போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போட வச்சதுக்கு ஷோஸ் யூ ஹார்ட். தேங்க்யூ ஸோ மச் விக்னேஸ்வரன். அண்ட் உங்கள் அடுத்த படத்தில் சிலதெல்லாம் சொல்லக்கூடாது, நீங்கள் இன்னும் அவர் ஆக்சுவலாக நடிக்கிறதா எங்கள் படத்தில் சைட்ஸ். நெக்ஸ்ட்டு நான் என்னோட எடிட்டர் இஸ் ஒன் ஆஃப் த பிரில்லியன்ட் எடிட்டர். அவரோட ஒர்க் ஸ்பீக்ஸ் வால்யூம்ஸ். ட்ரெய்லருக்குன்னே பேர் போனவர். இப்போ என் கூட ஒர்க் பண்ணும்போது எனக்குன்னு ஒரு பேட்டர்ன் புதுசாக இருந்தது. லைக் நான் 20 நிமிஷம்னா இவ்வளோ தான், 20 நிமிஷம், இதுக்கு மேலே அது எவ்வளோ பெரிய காமெடியாக இருந்தாலும் இல்லை எவ்வளோ பெரிய சீனாக இருந்தாலும் நான் இது பண்ண மாட்டேன். அவர் அதை பார்க்கும்போது he was very happy that the director came well prepared to him and we worked very well. And அவர் சொன்னது எல்லாமே உண்மை. நான் ஃபர்ஸ்ட் வரும்போது நான் அப்படி வந்துட்டேன், ஃபேண்டசியாக இருக்கும் வந்துட்டேன். ஆக்சுவலி நீங்கள் ஒரு காமன் ஆடியன்ஸை பிரதிபலிச்சிங்க. நான் இப்போ உடனே ஒரு 2வது படம் பண்ணுறேன்னா ஃபேண்டசி இருக்கும் அப்படின்னு நினச்சதுக்கு நீங்கள் வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களை இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணது தான் நான் காமன் ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதா நினச்சிக்கிறேன். சேம் வித் அகோரம் சார். அகோரம் சார் வந்துட்டு அவர் வந்து ஒரு காமன் ஆடியன்ஸ் மாதிரி. அவருக்கு படம் பிடிச்சிச்சுன்னா எதனா சொல்லாது, படம் நல்லா இருக்கா இல்லையா, புரியுதா இல்லையா, இவ்வளோதான் அகோரம் சார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் மை லியோன் ஜேம்ஸ் உங்களை போகிற இடத்துலலாம் நான் கூவி வித்துட்டு இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அவர் அண்டர் ரேட்டட் கேளுங்கன்னு. இப்போ எல்லாருமே திரும்பி எனக்கு போடுறாங்க,
டேய் உனக்கு எவ்வளோ என்ன திட்டினா கூட உங்களை வந்து இருந்தாலும் லியோன் ஜேம்ஸ் சூப்பர் அப்படின்றாங்களே, அதுதான் என்னோட சக்ஸஸ். இல்லை ஃபர்ஸ்ட் வந்தேன். நிகேத் இஸ் எல்டர் பிரதர் தட் ஐ ஃபவுண்ட் இன் திஸ் ஃபிலிம். ஸோ டஸ் மர்சி. அண்ட் அவர் இன்னொரு டேரக்டர்னு சொல்லலாம். அண்ட் நான் ஹாப்பியாக அந்த ஃப்ரேம்குள்ளே வேலை பார்க்குறதுக்கு அந்த ஃப்ரேமுக்கு இருக்க வேண்டிய எல்லா வேலையும் அவன் பார்ப்பான். நிகேத் இஸ் அ ஜெம். Yeah, not just a gem, is the best cinematographer anybody should work with. You know, his framing, his lighting, and the way he treats his people. சும்மா நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். இப்போது என்னோட ப்ரொடக்ஷன் ஃபஸ்ட்டு வெங்கட் நிகேத்துக்கும் எங்கள் ஈபிக்கும் வந்து 7ஆம் பொருத்தம். ஐயோ அவரா நான் பண்ணவே மாட்டேன், இவரா ஐயோ ஈபியா வெங்கட் மாணிக்கமா நான் இது பண்ணவே மாட்டேன். கட் பண்ணால் 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக ஒன்றா சுற்றிட்டு இருக்காங்க. இப்போலாம் ஏதாவது வேணும்னா அர்ச்சனா இவங்க கிட்ட ப்ரொடக்ஷனில் ஏதாவது ஆகணும்னா நான் ஸ்ட்ரெயிட்டாக வர்றதே இல்லை மேடம். வெங்கட் மாணிக்கம்கிட்ட டீல் பண்ணணும்னா நிகேத் தான். நிகேத் கொஞ்சம் ஃபோன் பண்ணியும் உங்கள் மச்சாதாரர்கிட்ட கொஞ்சம் கேட்டு இதெல்லாம் செஞ்சு கொடு அப்படின்ற அளவுக்கு. ஸோ தட் இஸ் வாட் ஐ ரிலேட் டு ஸோ மச். பிகாஸ் அவனை க்ளோஸாக புரிஞ்சுக்காத வரைக்கும் அவனை இது பண்ணவே முடியாது. இஸ் எக்ஸ்ட்ரீம் ப்ரொஃபஷனல், அவ்வளோதான். அந்த ப்ரொஃபஷனலிசம் தான் இஸ் நிகேத். அண்ட் தேங்க்யூ ஃபார் டூயிங் திஸ் ஃபிலிம் நிகேத். நீ இவனை ஃபஸ்ட் படத்துலேருந்து நானும் கெஞ்சிட்டு இருக்கேன் மேம். ஆக்சுவலாக நானும் அவனை கெஞ்சிட்டு இருக்கேன். அவன் ஓமேக்கரில் ரிஜெக்ட் பண்ணான், அதுக்கப்புறம் அதை ரீமேக் பண்ணதையும் ரிஜெக்ட் பண்ணான், கடைசியாக இப்போ ஒரு வழியாக ட்ராகன் பண்ணிட்டான். லைக் யா நிகேத். And Mercy as well, his wife. I think Niket is very beautiful because he has a great partner. Yeah. And coming to Kayadu, நீங்கள் தமிழில் இப்போ கற்றுட்டு வந்தீங்களே, பிஃபோர் யூ இங்கே வரத்துக்கு முன்னாடி அந்த தமிழில் டயலாக் பேசலாமா நர்வஸாக இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அம்மா நீ தமிழில் பேசினாலே போதும், பசங்களுக்கு பிடிச்சிரும், அவ்வளோதான். தமிழ் பீப்புள் லைக் தட். எஃபர்ட் போட்டால் போதும், they will take care of the rest. Yeah. அண்ட் நான் யாரையும் விட்டா மன்னிச்சிருங்க. நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர ஆள் இல்லை, எனக்கு தெரியாது. ஸோ கம்மிங் டு த இது மணி வந்துட்டு ஆக்சுவலாக எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், பிரதீப்போட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அண்ட் மணியை வந்து ஒரு சூப்பர் ஆக்டர். மணியும் இந்த படத்தில் நடிக்க வச்சிருக்கோம். ரமேஷ்னு ஒரு ஆக்டர். மணி வந்து பாம்புன்ற கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் ரமேஷ் வந்துட்டு பிரதீப்போடைய அசோசியேட்டாக ஒர்க் பண்ணி நான் அவனை தத்தெடுத்து இப்போ வந்துட்டு அவர் வந்துட்டு பொம்பளை சோப்புன்னு ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கான். எஸ், பொம்பளை சோப். எஸ். அப்புறம் இந்த படத்தில் நடித்த ஆல் த ஆக்டர்ஸ், இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக நடித்த எல்லாருமே, அதுக்கப்புறமா ஐடியில் ஒர்க் பண்ண அருள் ஜோதி, அதுக்கப்புறமா கோபிகா, ஸ்னேகா மேம், மன்மேஷ் ஜெயின் எல்லாரும். அதுக்கப்புறம் நம்ம கலைஞர் சித்து அண்ட் அர்ஷத். நான் ஃபஸ்ட்டு அர்ஷத் பற்றி சொல்லிடுறேன். அர்ஷத் வந்து ஒரு தம்பி மாதிரி, ஆர்வக்கோளாறு. அண்ணா இந்த டைலாக் கொஞ்சம் எப்படி போட்டுட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு செட்டுக்கு வருவான். என்னன்னா அதுக்கு முன்னாடி நாளே செட்டுக்கு விஜே சித்து வந்துட்டாரு. டேய் அவன்கிட்ட போயிட்டு கேட்டுறாத, எக்ஸ்ட்ரா டைலாக் போடுவான்னு சொல்லிட்டு வேற மாதிரி பேசி கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அர்ஷத், நான் அன்னைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான். சினிமான்றது வேற, ஒரு டைலாக் ஒரு சீன் அப்படின்றது எழுதி அதுக்காக நிறைய உழைச்சி அந்த சீன் அடுத்த நாளைக்கு அடுத்த டேக்கு அது அடுத்த சீன் கன்வெர்ட் ஆகும். என்னதான் அது ஹியூமர் எல்லாமே நல்லா இருந்தாலுமே இட் ஹாஸ் டு கனெக்ட் டு த நெக்ஸ்ட் சீன். அதனால மட்டும்தானே தவிர உங்களுடைய ஆர்வத்தை அழிக்கிறதுக்கோ உங்க ஐடியாவை கருவில் கொள்றதுக்கோ இல்லை. ஓகே. எஸ். அண்ட் விஜய் சித்து அண்ட் அர்ஷத் பண்ண கேரக்டர் நான் இன்னும் ரிவீல் பண்ணலை, ஏன்னா சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு. அர்ஷத் இந்த படத்துக்கு அப்புறம் he will do lot of films as hero, I hope. And Arshad, you're a phenomenal talented guy. நீ அதே மாதிரி நீ செம்ம தெளிவு, ஆர்வம் எல்லாமே எனக்கு தெரியுது. ஸோ வாழ்த்துக்கள், லாங் வே டு கோ. சித்து இஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் மேம். இப்போ இந்த படத்தில் நீங்கள் அமைச்சு கொடுத்த ட்ராகனில் பிகாஸ் ஆஃப் ஆல் ஆஃப் யூ ஐ ஃபவுண்ட் அ ஃப்ரெண்ட் சித்து. இப்போ கேட்டானது தான், யோ தமிழில் பேச எனக்கு புரியல அப்படின்னு ஒரு சீனை போடுவோம். உனக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியும். சித்து, யூ மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் நவ். அண்ட் நான் நிறைய விஷயத்தில் உன்னை பார்த்துக்கிறேன்.
ஆக்சுவலாக இது விட்டு ஜாலியாக சொல்லிட்டுப்பா, ஒரு 4 நாள் முன்னாடி இந்த சோஷியல் மீடியாலலாம் கண்டவன் ஏதோ பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு, யோ அதெல்லாம் ஃபீல் பண்ணாதே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணார். இன்னைக்கு நான் ஃபோன் பண்ணி ஐயோ நீ அதெல்லாம் ஃபீல் பண்ணாத அப்படிதான் பேசுவாங்க. ஜாலியாக இருந்தது. தேங்க்யூ. அதாவது சித்து சேர்த்த கூட்டம்ன்றது ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்த கூட்டம். அதாவது பிரதீப் சொன்ன மாதிரி எங்கேயோ எவ்வளோ சம்பளம் நான் சொல்ல முடியல இருந்தவரை கூட்டு வந்து மக்கள் நாங்கள் ஒரு டிராகன் படம் பண்ணுறதுக்குள்ள ஒரு அது திருவிழா நடத்திட்டு இருக்கா, ஒரு மில்லியனுக்கு ஒரு திருவிழா நடத்திட்டே இருக்காரு மேம் அவரு. எனக்கு சூப்பர், ஐ எம் வெரி ஹாப்பி. அதாவது கஷ்டப்பட்டு உழைச்சா யார் வேணால் என்ன வேணால் பண்ணலாம், எவ்வளோ வேணால் ஜெயிக்கலான்றதுக்கு நீங்கள் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சித்து. உங்களை பார்த்து நிறைய கற்றுக்கிறேன். அண்ட் ஐ எம் ஹாப்பி டு பி யுவர் ஃப்ரெண்ட். லைஃப் லாங் ஃப்ரெண்டாக இருங்க. எஸ். அண்ட் வேறு யாரையாவது நான் மெயினாக விட்டுனா சேஷ் கதைப்போமா இப்போ ஏண்டி விட்டு போனேன். தேங்க்யூ. ஐ மீன் கதைப்போமா நீ வந்து ஓமை கடவுளை கொடுக்கல. I think a lot of people here still they have that as a favorite song in their playlist. And it all goes to the great lyricist. என்னன்னா ரெக்கக்னிஷன்ன்றது again same, you're underrated like Leon, but Leon doesn't leave you. Same, we don't leave you. Yes. And படத்தில் நடித்த all the actors, வெங்கட் எல்லாருக்குமே, அங்கே இருக்கிற அவங்க ஃபேமிலிஸ் வந்திருக்க எல்லாருக்குமே, சாரி தனித்தனியாக பேரை சொல்லணும் மன்னிச்சுக்கோங்க, உங்கள் எல்லாருக்குமே நன்றி. அண்ட் கடைசியாக நம்பால் பிரதீப், வாட் இஸ் சக்ஸஸ் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறது தான் இந்த படம். இந்த படம் ரிலீஸ் ஆகி அது ஹிட் ஆகிறது அது சக்ஸஸ் கிடையாது. நாங்கள் 2 பேரும் உழைச்சி இந்த ஸ்டேஜில் வந்து நின்று இருக்கோம் இல்லையா, இதுதான் சக்ஸஸ். அதுக்காக அவர் ஒரு ஜேர்னி, நான் ஒரு ஜேர்னி. கடைசியாக உன்னை இங்கே நான் இங்கே இப்படி டைரக்டராக நின்று ஆக்டராக அங்கே உட்காந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் ஃபஸ்ட்டு அவர் வந்து மேம் என்ன பண்ணான்னா, எனக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு வந்து காட்டும் போது சூப்பராக இருந்தது. அவன் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு 3 minutes தானே பண்ணுவான், இவன் எப்படி படம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்சர்ன் இருந்தது மேம். ஒரு ஃப்ரெண்டாக கட் பண்ணால் ஒரு 6 மாதத்தில் சைன் பண்ணி அந்த அது என்ன சொல்லுவாங்க, அது என்ன காமெடி அது ஜாவா அந்த மாதிரி வந்து நிற்கிறான். அவன் லைஃப் போயிட்டே இருக்கு, நான் மட்டும் அப்படியே அங்கேயே தான் இருக்கேன். அப்படியே சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேச்சுலர் ரூமில் படுத்துட்டு அப்படின்டா. அப்போ வந்து அன்புன்ற கேரக்டர் என் லைஃப்ல ஒருத்தர் இருக்கான். அவன் சொன்னான், டேய் உனக்கு அப்புறம் வந்தவன்டா, முன்னேறி போயிட்டே இருக்கான், இப்ப நீ இன்னும் லவ் பண்ணிட்டு லவ் இப்படி இருக்கியடா போடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ஸோ அவனை இன்ஸ்பிரேஷனாக எடுத்து அவன் போய் படம் பண்ணதுனால தான் நான், இன்னொருத்தர் இருக்கான் போர்த்தொழில் டைரக்டர் விக்னேஷ் ராஜா, சீரியஸாக இருப்பான். ஆனால் அவனை என்ன பார்த்தான், ஸோ 2 பேரும் இவனை பார்த்து தான் படம் பண்ண போனோம். So here you made us, though we started before you, you made us follow you. And கொஞ்ச நாள் கழிச்சு நான் ஹீரோன் வந்து ஹைரோ வாலான்னு இருக்கேன்னு சொல்றான். அப்போ நம்ம இதுவே இல்லை மேம் சூப்பர் அப்படின்ட்டு இமீடியட்டா. ஏன்னா இவன் எப்படி 6 மாசத்துல வந்து நிற்பான், எங்கேயாவது ப்ரொடக்ஷன் பிடிச்சிட்டு வந்து கண்டிப்பா நிற்பான் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்குலாம் போனோம். எடு வண்டிய யாரு அடுத்த ஹீரோவா பண்ற, நானே போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கேன் அடுத்த ஹீரோ அடுத்த ஹீரோ அடுத்த ஹீரோன்னு. அப்போ அவனுக்கு ஒரு ரியாக்ஷன்லாம் கொடுத்தாங்க நிறைய பேர், தம்பி இரு 1 வருஷத்துல வருவான், உங்களுக்கு ஒரு ரியாக்ஷன் மாறும் அப்படின்னு தான் இருந்தது. ஸோ ரியாக்ஷன் மாறும் பிரதீப். லவ் டுடேக்கு முன்னாடி உன்னை உருவகேலி பண்ணவங்களாம் இப்போ வந்து நீ அழகா இருக்க அப்படின்றாங்க. இந்த படத்துல மாறிச்சு. I think wherever there's criticism, அதை எடுத்துக்கிட்டு நம்ம ஒர்க் பண்ணி நம்மளை சரி பண்ணிக்கிட்டோம். அதாவது நம்ம மேலே தப்பு இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன், அது கண்டிப்பாக சரி பண்ணிக்கிட்டு மாற்றிக்கிட்டு நம்ம உழைச்சோனாலே சக்ஸஸ்ஃபுல் தான். எல்லாத்தையும் காதில் வாங்கிக்கணுன்ற அவசியம் இல்லை. அந்த மாதிரி நான் இப்போ டைரக்டராக மட்டும் சொல்கிறேன், நீ ஒரு ஆக்டரா அப்படின்னு. காலையில் செட்டுக்கு ஃபர்ஸ்ட் வர ஆள் பிரதீப் தான். நிக்கேத் நிறைய வாட்டி சொல்லுவான்,
அச்சா சாரிடா ஐ கேம் ஒரு 10 minutes லேட், பிரதீப் வாஸ் ஆல்ரெடி தேர். நான் தான் அவன்கிட்ட போய் சாரி கேட்கணும், நான் தான் லேட்டாக வந்திருப்பேன், அவன் சாரி கேட்டிருப்பான். ஸோ ஒருத்தன் 8 மணிக்கு ஷார்ட்டுக்கு 6 மணிக்கே வந்து ஹேர்லாம் பண்ணிட்டு ரெடியாக உட்காந்து யாருமே எந்த கேள்வியும் கேட்காம ஒரு ஃபஸ்ட் இல்லாமல் இருக்கிறதுனால இப்போ என்னால் என்ன சொல்கிறாங்க, டைமுக்கு முடித்தேன், அது டைமுக்கு முடித்தேன், ப்ரொடியூசர் கரெக்டாக நான் படம் பண்ணி கொடுத்தேன்னா அது என்னோட உழைப்பு மட்டுமே கிடையாது. நான் படம் தான் எடுக்க முடியும், ப்ரொடியூசர் கரெக்டாக காசு தரணும், ப்ரொடியூசர் சொன்ன டைமில் வந்து பின்னாடி ஒரு ப்ரொடக்ஷன் ரன் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு இவங்க 2 பேரும் வந்து என்னை போட்டு எக்ஸாக்டாக இது பண்ணுவாங்க. அங்கே அவர் ஒருத்தர் இருக்கார், அதெல்லாம் அப்படிதான் தம்பி அப்படின்னு இப்போ இபி அவர் ஒரு சைடில் நம்மளை இது பண்ணுவார், இந்த சைடில் ஹீரோ ஆக்டர்ஸ் எல்லாருமே உழைச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா என்னை விட அதிகமாக ஒர்க் பண்ணுற என்னோட டீம் வேலை செஞ்சதுனால தான் ஐ திங்க் எனக்கு அந்த பேர் போகுது. நான் ஜஸ்ட் நம்ம டைரக்டர் ஹூ எவ்ரிபடி ஒர்க் ஃபார், அதுக்கு மேலே எதுவுமே இல்லை. அண்ட் பிரதீப், வாட் அ ஃபினாமினல் ஆக்டர் யூ ஆர். நீ எல்லா இதுலேயும் சொல்கிற இவர் பண்ணுறதை நான் அப்படியே பண்ணேன் அதனால தான் இதுன்னு, நான் பண்ணால் அது அசிங்கமாக இருக்கும், நீ பண்ணுறதுனால தான் சூப்பராக இருக்குது, அதனால தான் இன்னைக்கு ஹீரோவை வச்சு அதை பண்ணுறோம். வாட் அ ஃபினாமினல் ஆக்டர். அண்ட் இந்த படம் நம்ம படத்தை பற்றி பேசவே கூடாது, நம்ம படத்தில் பண்ணவங்களை பற்றி சொல்லணும். அண்ட் நான் எல்லாரும் கிளைமேக்ஸ் பார்த்து எல்லாரும் when they got emotional and everybody whoever saw சொல்லும் போது what a transition of an actor, all அதாவது எல்லா டைனமிக்ஸும் ஒருத்தன் வந்து ஒரு கேரக்டர் ஆர்க் இருக்கு. அதாவது ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட்ன்ற ஒரு படத்தில் ஒரு ரொம்ப மோசமான ஒருத்தன் எவ்வளோ செல்ஃபிஷாக இருக்க முடியும், இவ்வளோ காசில் இவ்வளோ பேரை வாங்கிக்கலாம்னு நினைக்கிறவன் கடைசியாக ஒரு காரை வித்தாவது இவ்வளோ பேரை காப்பாற்றிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவான். அந்த ஆர்க்கு தான் படம். ஸோ அந்த ஆர்க்கை கொண்டு வரதுக்கு நீ இப்படி மாறணும்னா இப்படி இருக்கிறதுக்கு என்னெல்லாம் இருக்குன்னு இருக்குல்ல, அந்த டைனமிக்ஸ் தட் யூ பிளேட் இஸ் ஃபினாமினல் மச்சான், ஃபினாமினல். யூஆர் வாட் அ ஸ்டார் யூ ஆர். லைக் யூ ஐ மீன் 100 crores படம் ஏன் பண்ணுதுன்னா people are enjoying you. I'm not a fan of Pradeep Ranganathan the director, I'm a fan of Pradeep Ranganathan the actor. I think அதில் மாற்றுக்கட்டு மற்றவங்களுக்கு இருக்கலாம், பட் நீ நிறைய படம் பண்ணு. ஏன்னா நீ நிறைய படம் பண்ணினா நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்துட்டு கதையோடு வருவாங்க, அவங்களுக்கு படம் கிடைக்கும், நல்ல படங்கள் ஓடும், நிறைய ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஐ திங்க் யூ ஆர் அ வெரி பேங்கபிள் ஸ்டார். அண்ட் யா அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இந்த படத்துடைய த மோஸ்ட் சப்போர்ட்டிங் பில்லர்ஸ், அதுக்கு முன்னாடி 2 பேர், என்னோட டிரைவர் மணி, என் டிரைவர் மணி தான் வந்துட்டு என் கூடயே இருக்கிற ஒரு ஆள், அவருக்கு ஒரு தேங்க்ஸ். அவர் தான் வந்து என்னோட நான் போட்டு பார்க்குற ஒரு ஆள், என்னோட ஸ்கிரிப்ட் எல்லாம் அவளுக்கு புரிஞ்சிச்சா ஓகே சூப்பர் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன், அதை எடுத்து ஊர் ஃபுல்லாக சர்க்குலேட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். இன்னொன்று வந்துட்டு அப்போலோ ரவின்னு சொல்லிட்டு அப்போ போய் ஹெல்த்தை பார்த்துப்பாரு. ஸோ அவருக்கு ஒரு பெரிய நன்றி. அண்ட் படத்தில் நடித்த மற்றபடி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஃபைனலாக ஆக்சுவலாக இந்த படம் ஒரு டைரக்டர்ன்றது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான். அவங்களுக்கு இந்த ஸ்டேஜ் கிடைக்கணும், அவங்களாம் இங்கே கொஞ்சம் இப்படி ஸ்டேஜில் வந்து நின்றுட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆக்டர் ப்ளஸ் ஒரு கோ டைரக்டர் இங்கே தான். இங்கே ரமேஷ் வந்துட்டு பொம்பளை சோக்கா நடிச்சிருக்காங்க அந்த படத்தில். இஸ் த கோ டைரக்டர் ஆஃப் த ஃபிலிம். சீஃப் அசோசியேட் டைரக்டர் விக்கி வந்து வாட் அ ஃபினாமினல், என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டும் கூட அவர், என் கூடயே வீட்டில் என் கூடயே இருந்து ஐ கேன் சீ இம் இவால்வ்ட் அஸ் அ டைரக்டர். அவன் சீக்கிரம் படம் பண்ணுவான், அவன் கண்டிப்பாக நல்ல படம் பண்ணுவான். எஸ். அண்ட் மை அசோசியேட் டைரக்டர்ஸ் பாலாஜி, எப்பவுமே எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ரொம்ப நல்லா வேலை பார்க்குறான்னு வச்சுக்கோங்க, அந்த படத்துல அசோசியேட்டாக மாற்றிடுவேன். ஸோ போன படத்தில் நான் அசிஸ்டண்டாக சேர்ந்தான், கோ டைரக்டராக மாற்றினேன். இந்த படத்தில் ஒருத்தன் வந்து விச்சுன்னு ஒருத்தன் வந்து அசிஸ்டண்டாக சேர்ந்தான், அவனை அசோசியேட்டாக மாற்றிருக்கேன். அசோசியேட் டைரக்டர் விச்சு. வேற யாரு எங்க? அஜய் குருநாதன் வந்து நான் பிரதீப் டீம்ல இருந்து கடன் வாங்கின ஒரு இது. அவருக்கு இன்னைக்கு பர்த்டே, எல்லாரும் ஹாப்பி பர்த்டே சொல்லிடுங்க. ஹாப்பி பர்த்டேனா என்னடா தலைவர் மாதிரி தேங்க்யூ சொல்லு. ஹாப்பி பர்த்டே. எஸ். அண்ட் ஃபைனலாக என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பிரபு அண்ட் மாமச்சான் கௌதம் வீரா வந்து அவன் பேரை மாற்றி சொல்கிறேன்னு ரொம்ப இது. அப்புறம் கடைசியாக தான் வந்து சேர்ந்த சாணக்கியன்.
ஓ புதுசாக கம் ஸோ இதுதான் என் டீம், இதுதான் அதாவது டீம் அஸ்வத் மாரிமுத்து இதுதான். இவங்கெல்லாம் சேர்றது தான் நீங்கள் பார்க்குற படம். நான் இந்த ஃப்ரேமுக்குள்ளே தான் நான் வேலை பார்ப்பேன். அதை தாண்டி வேலை பார்க்குறது எல்லாருமே இவங்க எல்லாரும் தான். ஐ திங்க் இது எல்லா மேடையிலும் எல்லாரும் சொல்லுவாங்க இவங்களாம் நல்லா வருவாங்க, சப்போர்ட் பண்ணுவோன்னு. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் சொன்ன வாக்கு என்றைக்குமே காப்பாற்றிருக்கோம். நாங்கள் படம் பண்ணுவோன்னு ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டோம், பண்ணோம். நீங்கள் கண்டிப்பாக படம் பண்ணுவீங்க, அதுக்கு என்ன வேணுமோ நாங்கள் பண்ணுவோம், அவ்வளோதான். யா